வணக்கம். இன்று 10/2/2026 செவ்வாய்க்கிழமை 12 ராசிக்கான பலன்கள். இந்த செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இந்த செவ்வாய் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இன்று முருகப்பெருமானை வணங்கினால் அற்புத பலன்கள் கிடைக்கும். இன்று தேய்பிறை அஷ்டமி, செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வருவதால் உங்கள் வாழ்வில் உள்ள நீண்ட கால பகைகள் மற்றும் கடன் தொல்லைகள் நீங்க வழி பிறக்கும். முருக பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி ஓம் சரவண பவ மந்திரத்தை ஜபிப்பது சிறப்பு. இன்று தேய்பிறை அஷ்டமி என்பதால் கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் தீராத வினைகள் தீரும். அதே போல இன்று இயலாதவர்களுக்கு துவரம் பருப்பு செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் என்றால் துவரம் பருப்பு. இந்த துவரம் பருப்பு மற்றும் செவ்வாய் பகவானுக்கு நிறம் என்றால் சிவப்பு. அதனால் இந்த துவரம் பருப்பு மற்றும் சிவப்பு நிற ஆடைகளை இயலாதவர்களுக்கு தானமாக கொடுத்தால் செவ்வாய் பகவானின் அருள் கிடைக்கும். அதே போல இன்று நல்ல நேரம் என்று எடுத்துக்கொண்டால் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. அதே போல மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று ராகு காலம் மற்றும் யமகண்டம் மற்றும் குளிகை காலத்தை காணலாம். குளிகை காலம் என்பது நாம் செய்யும் செயல்கள் இரட்டிப்பாக பலன் தரும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, இரட்டிப்பாக பலன் தரும். அதே போல யமகண்டம் மற்றும் ராகு காலத்தை தவிர்ப்பது, நல்ல காரியங்கள் செய்ய தவிர்ப்பது நல்லது. இன்று ராகு காலம் 3 மணியிலிருந்து மதியம் 4:30 மணி வரை ராகு காலம் இருக்கும். அதே போல யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் இருக்கும். அதே போல குளிகை நேரம் என்று எடுத்துக்கொண்டால் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை குளிகை காலம் இருக்கும். மீன ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் நடப்பதால் மீனராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த தருணங்களில் எந்த ஒரு சுபகாரியமோ அல்லது ஒரு புதிய முயற்சிகளோ செய்வது மிகவும் பாதிப்புக்குள்ளாகும். ஆதலால் இந்த மீனராசி நேயர்கள் எந்த சிறிது பயணங்களாகட்டும் அல்லது ஒரு புதிய முயற்சிகள் அல்லது புதிய ஒரு தொழில் அது எந்த ஒரு காரியமும் இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்று சுப ஓரைகள் என்று பார்த்தால் இந்த நாளுக்குரிய இந்த செவ்வாய் கிழமைக்குரிய சுப ஓரைகள். இந்த சுப ஓரைகளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கண்டிப்பாக அது வெற்றிதான். அதனால்தான் குரு ஓரை, சுக்கிர ஓரை மற்றும் புதன் ஓரை, இந்த 3 ஓரைகள் மிகவும் சிறப்பான ஓரைகள். இன்று இந்த குரு ஓரை எப்பொழுது வருகிறது, இந்த சுக்கிர ஓரை மற்றும் புதன் ஓரை எப்பொழுது வருகிறது என்பதை இன்று பார்க்கலாம். சுக்கிர ஓரை என்பது காலை 8:39 மணியிலிருந்து 9:37 மணி வரை இருக்கும் காலை. அதே போல புதன் ஓரை என்பது 9:37 10:38 வரை இருக்கும். அதே போல இந்த குரு ஓரை என்பது 12:31 மணி முதல் 1:29 வரை இந்த குரு ஓரை இருக்கும். அதே போல மதியம் வேளையில் எடுத்துக்கொண்டால் இந்த சுக்கிர ஓரை 3:25 இதிலிருந்து 4:23 வரை இருக்கும். அதே போல இந்த புதன் ஓரை 4:23 5:21 வரை இருக்கும். அதே போல இரவு வேளை என்று எடுத்துக்கொண்டால் இந்த சுப ஓரைகள், இந்த சுக்கிர ஓரை 10:27 மணி முதல் 11:29
மணி வரை இருக்கும், 29 நிமிடம் வரை இருக்கும். அதே போல இந்த புதன் ஓரை 11 மணி 29 நிமிடத்திலிருந்து 12 மணி 31 நிமிடம் வரை இருக்கும். இந்த குரு ஓரை வந்து இரவு 7 மணி 21 நிமிடத்திலிருந்து 8 மணி 23 நிமிடம் வரை இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு சுப காரியம் செய்யலாம். உங்களுடைய தொழிலுக்கு மிகவும் ஏற்றது. தொழில், வேலை, எந்த ஒரு காரியத்தையும், புதுமனை புகுவில போன்றவற்றை இந்த சுப உரைகளை வைப்பது மிக மிக சிறப்பாகும். அதே போல இன்று 12 ராசிகளுக்குரிய பலன்களை காணலாம். நாம் இன்று ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்கிறது என்று இங்கு இந்த பதிவில் காணலாம். முதலில் நாம் மேச ராசியை எடுத்துக்கொள்வோம். இன்று மேச ராசிக்கு மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும் மேசராசிக்கு. அதே போல இந்த மேசராசிக்குரிய நிறம் வந்து சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தாருடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை. அதே போல அதிர்ஷ்ட எண் வந்து 6. மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மனமகிழ்ச்சி நிறைந்த நாள். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிட்டும். சுப செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை. அதிர்ஷ்ட எண் வந்து மிதுனத்துக்கு வந்து 5. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். பயணங்களின் போது கவனமாக இருக்கவும். உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக தோன்றும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை அல்லது முத்து எடுத்துக்கலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும். பிள்ளைகளால் பெருமை சேரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வந்து இளஞ்சிவப்பு. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். நிர்வாகத்திறன் வெளிப்படும் நாள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் வந்து அதிர்ஷ்ட எண் வந்து 6. அதிர்ஷ்ட எண் வந்து 5. அதே போல அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை. இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தந்தை வழியில் சில நன்மைகள் எதிர்பார்க்கலாம். துலாம். அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் வந்து 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று சந்திராஷ்டம் என்பதால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது சிறப்பு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் சிவப்பு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் நிலவும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 3 தனுசுக்கு. அதே போல் அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். எதிர்ப்புகள் விலகி வெற்றி கிட்டும் நாள். கடன் பிரச்சனைகள் குறைய வழி பிறக்கும். தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த சிந்தனை மேலோங்கும். பூர்வீக சொத்துக்களால் வருமானம் வரலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வீடு வாகன சேர்க்கைக்கான யோகம் உண்டு.
தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. அரசு வழி காரியங்களில் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மஞ்சள் எடுத்துக்கலாம், அப்புறம் தங்கம். இதுவும் மீனத்துக்கு வருது. இப்போ நம்ம 12 ராசிக்கும் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண், அப்புறம் 12 ராசிக்கான பலன்கள், அப்புறம் நம்ம நல்ல நேரம், இந்த சுப ஓரைகள் இதெல்லாம் பார்த்தோம். இதே போல் மேன்மேலும் பதிவுகள் வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அதே போல் உங்களுடைய எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் தெரிவிக்கவும். இங்கு ஜாதகம் பார்க்க நான் எந்த ஒரு கட்டணமும் வசூலிப்பதில்லை. அதே போல் பரிகாரத்துக்கும் எந்த ஒரு கட்டணம் வசூலிப்பதில்லை. இலவசமாகத்தான் நான் இந்த ஜோதிட சேனல் ஆரம்பித்துள்ளேன். அதனால் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கோ அல்லது கமெண்டில் தெரிவிக்கவும். நான் பதில் கண்டிப்பாக நீங்கள் அந்த கேள்வி கேட்ட உடனே கண்டிப்பாக பதில் தரப்படும். எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் அதற்கு தரமான பதில் தரப்படும் உங்களுக்கு. இந்த சேனலை நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யவும். மற்றும் மீண்டும் புதன்கிழமை பதிவில் சந்திக்கலாம். நன்றி.